கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. தொண்டர்களை பாதுகாக்கிற படையாக மட்டும் இருந்துவிடக்கூடாது, மக்களை பாதுகாக்கிற ஒரு படையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மக்கள் பாதுகாப்பு படை என்கிற ஒரு படையை ஓய்வு பெற்ற முன்னாள் காவல்துறை அதிகாரி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட பொறுப்பு அதிகாரிகளாக பணி செய்தவர்கள் இன்றைக்கு இந்த களத்திற்கு வந்திருக்கிறார்கள். அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாவோம் என்கிற அடிப்படையிலும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவ வரிகளை உள்ளடக்கிய வாழ்வியல் முறைகளை கொண்டு வருவதற்கான களப்பணியை இன்றைக்கு தலைவர் விஜய் அவர்கள் களமிறங்கியிருக்கிறார். இது ஆயுதமில்லாத ஆயுத பயிற்சி உருவாக்குவதற்கும் காவல்துறையில் எவ்வாறு ஒருவரை தேர்வு செய்கிறார்களோ அந்த அடிப்படையிலும் தான் இப்போ தேர்வுகள் நடக்கப் போகிறது. மாவட்டம் தோறும் இந்த படைகளை 12 பேர் என்கிற வீதத்தில் உருவாக்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு மாவட்டத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு 2 பொறுப்பாளர்கள் என்கிற அடிப்படையில் 472 பேரை உருவாக்குவதற்கான கட்டமைப்பை நேற்றைய தினம் பேசி முடித்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். தலைவர் அவர்கள் கலந்து கொள்ளாமலே ஒரு படையை பவ்யமாக, அழகாக, அற்புதமாக நேற்றைய தினம் நடத்தியிருக்கிறார்கள். இல்லை, இந்த படை விஜய் நினைக்கிற மாதிரி பாதுகாப்பை ஊர்ஜிதப்படுத்தி சரியாக பண்ணிடும் நினைக்கிறீங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நம்ம ஏற்கனவே என்ன பேசியிருந்தோம்னா, தலைவர் அவர்களை உங்களை பாதுகாப்பதற்கு ஒரு படை இருக்கிறது, மக்களை பாதுகாப்பதற்கு எந்த படை தேவை என்பதை நாம் சொல்லியிருந்தோம். இப்போ அதற்கான காலக்கெடுவை தலைவர் அவர்கள் நியமித்து விட்டார். என்னென்னா, மக்களை பாதுகாப்பதற்கு ஒரு படை. நிச்சயமாக நான் சொல்கிறேன், அந்த அதிகாரிகள் தற்பொழுது இருக்கிற உளவு பிரிவுக்கு தகவலை கொடுத்து விடவும் கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. இது நீங்கள் ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளை கொண்டு வந்து அதில் போட்டோம்னு சொன்னால் அவங்க உளவுத்துறையோட அட்டாச்சில் இருக்க மாட்டாங்க, அவங்க தனியாகவே நிற்பாங்க. காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர், இப்போ ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்திருக்கிற இந்த மூத்த காவல்துறை அதிகாரிகள் உளவு சொல்லுகிற வேலையை செய்துவிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. இது ஏன்னா படையை உருவாக்குவது பெரிதல்ல, நிறைய இடங்களில் துரோகங்கள் தான் வென்றிருக்கிறது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த துரோகங்கள் வென்று கொண்டு வருகிற நேரத்தில் இவர்களும் துரோகிகளாக மாறிவிடக்கூடாது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இப்போது சில அடுத்தடுத்து மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. அதாவது மக்கள் பாதுகாப்பு படை அப்படின்னு ஒன்று புதுசாக அறிவிக்கிறாங்க. நம்ம இது மாதிரி பேசியிருந்தோம், நீங்களே சொல்லியிருந்தீங்க விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தெல்லாம் கட்டுக்கடங்காக கூட்டத்தை கட்டுப்படுத்தினா ஒரு படை ஒன்று அமைக்கணும், தொண்டர் படை அமைச்சு கட்டுப்படுத்தணும். இப்போ மக்கள் பாதுகாப்பு படை அப்படின்ற ஒரு பெயரில் கொண்டு வர்றாங்க. அடுத்த கட்டமாக என்ன மூவ் பண்ணுவாங்க அடுத்து தாவேக்கா? முதல்ல தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிற தினந்தோறும் அன்றாட நிகழ்வுகளில் மிக முக்கியமானது இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. புழல் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிற, அதாவது பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிற மாற்றி என்கிற ஒரு ரவுடி, அந்த ரவுடியுடன் சேர்ந்து ஒரு 6க்கும் மேற்பட்ட ஒரு கும்பல் வெளியில் வந்ததுக்கு பிறகு ஆட்டோ கணேசன் என்கிறவர் தான் தம்மை காட்டி கொடுத்தார் என்கிற அடிப்படையில் அவரை போய வெட்டி 18 தையல் போட்டு ஆபத்தான நிலையில் இருக்கிறாரு. அடுத்து கார்த்தின்னு ஒரு தம்பியை வெட்டியிருக்காங்க. இது இல்லாமல் வீடு புகுந்து ஒரு பெண்மணியை வெட்டியிருக்கிறாங்க. அல்ட்ராசிட்டியை காட்டுவதற்காக நாங்கள் இதை நடத்தினோம், குளத்தூரும் கோயம்பேடும் எங்களுடைய பகுதி என்று பறைசாற்றுகிற விதமாக ரவுடிகள் பகுதிகளை பிரித்தாளுகிற போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆளுங்கட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில், திருட்டு மாடல் ஆட்சியில் திருட்டுத்தனங்கள் கூடியிருக்கிறது என்பதற்கு ஒரு சான்றாக இன்றைக்கு காலையில் இந்த சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைவிட மிக முக்கியமானது, கோவை விமான நிலையத்திற்கும் பக்கத்தில் பிருந்தாவனம் நகர் அப்படிங்கிற இடத்துல ஒரு காதலர்கள் பேசி கொண்டிருந்த சூழலை பயன்படுத்தி கொண்ட 3 பேர் அந்த காதலனை சராமரியாக அடித்து வெட்டியிருக்கிறார்கள். அந்த காதலியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. கோவையில் இது பரபரப்பாக இப்போ போய்கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் மக்கள் பாதுகாப்பு படை என்கிற ஒரு அமைப்பிற்கான கேள்வி கணக்குகளை தொடுத்திருக்கிறீர்கள்.
நீங்கள் குறிப்பிட்டதைப் போல ஏற்கனவே நாம் பேசியிருந்தோம் இதை பற்றி. தலைவர் அவர்கள் ஒரு பாதுகாப்பு படையை உருவாக்க வேண்டும். நாம் பேசியிருந்தது தொண்டர் பாதுகாப்பு படை என்று சொன்னோம். இன்றைக்கு அது சரியான சொல்லாடல் அல்ல. தொண்டர்களை பாதுகாக்கிற படையாக மட்டும் இருந்துவிடக்கூடாது, மக்களை பாதுகாக்கிற ஒரு படையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மக்கள் பாதுகாப்பு படை என்கிற ஒரு படையை ஓய்வு பெற்ற முன்னாள் காவல்துறை அதிகாரி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட பொறுப்பு அதிகாரிகளாக பணி செய்தவர்கள் இன்றைக்கு இந்த களத்திற்கு வந்திருக்கிறார்கள். இது ஆயுதமில்லாத ஆயுத பயிற்சி உருவாக்குவதற்கும் காவல்துறையில் எவ்வாறு ஒருவரை தேர்வு செய்கிறார்களோ அந்த அடிப்படையிலும் தான் இப்போ தேர்வுகள் நடக்கப் போகிறது. கட்டுடலான உடலமைப்பை கொண்டவர்கள், வாட்ட சாட்டமான உடலமைப்பை கொண்டவர்கள், உயரத்தை மதிப்பீடு செய்து மாவட்டம் தோறும் இந்த படைகளை 12 பேர் என்கிற வீதத்தில் உருவாக்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு மாவட்டத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு 2 பொறுப்பாளர்கள் என்கிற அடிப்படையில் 236 என்று சொன்னால் 472 பேரை உருவாக்குவதற்கான கட்டமைப்பை நேற்றைய தினம் பேசி முடித்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாவோம் என்கிற அடிப்படையிலும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவ வரிகளை உள்ளடக்கிய வாழ்வியல் முறைகளை கொண்டு வருவதற்கான களப்பணியை இன்றைக்கு தலைவர் விஜய் அவர்கள் களமிறங்கியிருக்கிறார். இதற்குள் நாம் ஏற்கனவே பேசியதை மீண்டும் பேசுவதை விட புதிதாக நாம் சில விடயங்களை ஆறுதலாக அல்லது ஆலோசனையாக அல்லது அறிவுரையாக எடுத்துக்கொள்ளாமல் தெரிந்த விடயங்களை தலைவருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் எல்லா கட்சியிலையும் இளைஞர் படை என்கிற பொதுவான ஒரு படை இருக்கும். அதே போல் மாணவர் படை என்று இருக்கும். மாணவர் அணி, இளைஞர் அணி, தொழிலாளர் அணி, மருத்துவர் அணி, வழக்கறிஞர் அணி என்றெல்லாம் பிரித்து வைத்திருப்பார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் இன்றைக்கு புதியதொரு அத்தியாயத்தை அணியாக இல்லாமல் படையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. படை என்கிற சொல்லே இந்திய தேசத்திற்கு குந்தகம் விளைவிக்கிற சொல் என்றே ஏற்கனவே சில விடயங்களை இவர்கள் செய்திருக்கிறார்கள். எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டாம், தமிழ் தேசிய மீட்சி படை, தமிழர் விடுதலை படை என்று இந்த படை என்று வந்தாலே இவர்களுக்கு அப்படியே பொறுத்து கொள்ளாது, ஏற்றுக்கொள்ளாது. தாவி குதிக்க வேண்டிய தூரத்துக்கு தாவுவார்கள் பார்ப்பனிய சக்திகள். ஆகையால் இங்கே தமிழக வெற்றி கழகத்தில் இன்றைக்கு பாதுகாப்பு படை, மக்கள் பாதுகாப்பு படை, நான் கூட நினச்சேன் தமிழர் பாதுகாப்பு படை என்று தொடங்குவார் என்றே நான் நினைத்தேன். இல்லை, தமிழக வெற்றி கழகமானது பல்வேறு மாநிலங்களில் பரிணமித்து வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு இனரீதியான சொல்லாடலை தவிர்த்துவிட்டு மக்கள் பாதுகாப்பு படை என்கிற மகத்துவம் சேர்க்கிற ஒரு சொல்லாடலை இன்றைக்கு தலைவர் விஜய் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார். இப்போ நம்ம அணிகள் என்று சொன்னோம். இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இளைஞர் அணி அப்படி இல்லாமல் இளைஞர் படை என்கிற ஒரு அமைப்பையும் அதேபோல் பெண்களுக்கான இளையோர் மகளிர் படையையும் உருவாக்க வேண்டும். சற்று வித்தியாசமான அணுகுமுறை இயக்கமாக இருப்பதால் இந்த செய்திகளை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதேபோல் மாணவர் அமைப்பிலும் மாணவர் படை, மாணவ மகளிர் படை என்கிற இந்த படையை அவர்கள் உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அந்த மந்திர சொல்லிற்கு மகத்துவம் சேர்க்கும். அதேபோல் எல்லா துறையிலும் தொழிலாளர் முன்னேற்றப்படை என்றால் தொழிலாளர் மகளிர் முன்னேற்றப்படை, தொழிலாளர் ஆடவர் முன்னேற்றப்படை, இது போன்ற சொல்லாடல்களையும் வழக்கறிஞர் பிரிவிலே மகளிர் வழக்கறிஞர் படை, அதேபோல் ஆடவர் வழக்கறிஞர் படை என்கிற ஏன்னா மகளிர் ஆண்கள் என்று இரு பிரிவாக மனித சமூகம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் அவரவர் பாதுகாப்பை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். பெண்கள் பகுதியை ஆண்கள் போய் பாதுகாப்பது என்பது அவ்வளவு அழகாக இருக்காது. அத்துமீறல்கள் நடைபெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் தமிழக வெற்றி கழகம் அந்த அத்துமீறல்களை தவிடுபொடியாக்கி விடுவார்கள் நமது தொண்டர்கள். ஆனால் இருந்தாலும் கூட அந்த மகளிர் பாதுகாப்பு படையையும் உருவாக்க வேண்டும். அதேபோல் எல்லா கட்டமைப்பிலும் எல்லா அணி என்று சொல்லக்கூடிய படையமைப்புகளில் தனித்தனியாக ஒவ்வொரு படையை அமைக்க வேண்டும். அதேபோல் 3ஆம் பாலினத்தவர் படை இதையும் உருவாக்குவார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா 2 பேருக்கும் தனித்தனியான அமைப்புகள் படைகள் இருக்கிற போது 3ஆம் பாலினத்தவருக்கான ஒரு படையையும் தலைவர் அவர்கள் உருவாக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அதேபோல் நீங்கள் இன்னொரு செய்தி என்னவென்றால், இது எப்படியான கட்டமைப்பை இன்றைக்கு உருவாக்கப் போகிறது தமிழ்நாட்டில் என்றால், தலைவர் அவர்கள் கலந்து கொள்ளாமலே ஒரு படையை பவ்யமாக அழகாக அற்புதமாக நேற்றைய தினம் நடத்தியிருக்கிறார்கள். இது அரசியல் கூட்டங்கள் மற்றும் மாநாடுகளில் பயன்படுத்தக்கூடாது என்கிற கட்டளையை இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அப்போ அந்த படை எதற்கான படை?
நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு மதுபான கடையை மூட சொல்லி கடுமையான போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். புதுக்கோட்டையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளருடைய காரை திட்டமிட்டு வேண்டுமென்றே அந்த ஒரு அம்மா காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு அம்மா அது பொறுக்கித்தனமாக வந்து பேசுவதை நாம் பார்த்தோம் நேற்று. ஏதோ பதவி சுகத்துக்காகவும் அல்லது மேற்பதவி ஆசைக்காகவும் அந்த அம்மா செயல்பட்டதை போல நாம் பார்க்கிறோம். அவர்கள் நலத்திட்டங்களை வழங்குவதற்கு மக்களுக்கு அன்றாடங்காய்ச்சி மக்களுக்கு உணவு கொடுப்பதற்காக போகிறார்கள். அது மட்டுமல்ல ஒரு கடையை வைத்து கொடுப்பதற்கும் முயற்சி செய்து கடைகள் எல்லாம் வெயில் அடிக்குதுன்னு கொடை மாற்றத்துக்காக போகிறாங்க. அப்படிங்கும்போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கடைசி நிலையில் இருக்கிறவன் கூட கதிகலங்க வைக்கிறான் இந்த அதிகார வர்க்கத்தை என்று புரிந்து கொண்ட காவல்துறை அடக்குமுறைகளை ஏவி விடுவதை நேற்றைய தினம் புதுக்கோட்டையில் நாம் பார்க்க முடிகிறது. அந்த மாவட்ட செயலாளர் வந்து அதை எவ்வளவோ பேசுகிறார், முயற்சி செய்கிறார். ஆனால் இவர்கள் என்ன ரோடு ஷோ நடத்துறீங்களான்னு ஒரு கேள்வியை அந்த அம்மா கேட்குது. முதல்ல அந்த அம்மா யாருன்னு அந்த அம்மாவுக்கு யார் உத்தரவிட்டது அந்த காரை மறிப்பதற்கு? அவங்க என்ன டிஎஸ்பியா எஸ்பி? அந்த அம்மா உடனடியாக அந்த அம்மா தூக்கி வெளியில் ஏற்றுங்க. இந்த சர்வதிகாரத்தை எல்லாம் அடக்கிக்கணும். புதுக்கோட்டையில் தேவையில்லாத பிரச்சனைகளை புதுக்கோட்டை மாவட்டத்தில் உருவாக்கி விடக்கூடாது. ஏற்கனவே சாதிவெறி விடுத்த மாவட்டமாக புதுக்கோட்டை திகழ்கிறது என்பது உலகத்திற்கு நன்றாக தெரியும். உங்கள் வேங்கவையில் என்ன கிழிச்சிக்க நாரடிச்சிங்கிறது எங்களுக்கு தெரியும். காவல்துறைக்கும் சொல்கிறேன், காவல்துறையில் பணியாற்றக்கூடிய சில புல்லுருவிகளுக்கு சொல்லுகிறேன், எல்லாருக்கும். ஏன்னா காவல்துறையில் நல்ல நண்பர்கள், தன்மானம் மிக்க நண்பர்கள், அது மட்டுமல்ல தமிழர்கள் மீது பற்றுள்ள நண்பர்கள் எல்லா இடத்துலையும் பரவி இருக்காங்க. அது புதுக்கோட்டையில் நிறையவே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில கருங்காலி காவல்துறையை சார்ந்தவர்கள் திட்டமிட்டு இது போன்ற சம்பவங்களை நடப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நிறுத்தி கொள்வது நல்லது. அந்த மாவட்ட செயலாளருக்கு உரிய பாதுகாப்பை காவல்துறை கொடுக்கக்கூடாது. காவல்துறையால் அவருடைய காருக்கும் அவருடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். ஆகையால் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த பாதுகாப்பு படை புதுக்கோட்டைக்கு உடனடியாக நியமிக்க வேண்டும். உடனடியாக சிறப்பு பயிற்சி பெற்றவர்கள் அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பை தர வேண்டும் என்று நமது வலையொலித்தளத்தின் மூலமாக நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு செய்தி என்னென்னா, இப்போ தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாத காலம் உறங்கி கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் கேவலமாக இந்த 200 ரூபாய்க்காரர்கள் பேசினார்கள். இப்போ 2 லட்சம் ரூபாய்க்காரர்களாக அவர்கள் மருவி இருக்கிறார்கள். பணம் பல கட்டங்களில் 17.25 கோடி இந்த ஒரு மாதத்துக்குள் ஒரு தலைவரை இழிவாக பேசுவதற்கும் அவதூறு பரப்புவதற்கும் அநியாயமாக பேசுவதற்கும் செலவிடப்பட்டிருக்கிறது. இன்னும் எத்தனையோ கோடிகள் செலவழிப்பதற்காக பெண் நிறுவனம் காத்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை கரூரில் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஊபி வந்து என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்களா, சிபிஐ அதிகாரிகளே மிரட்டியிருக்கான். விசாரணை நடத்தாத, கிளம்பா அப்படின்னு இருக்கான். அப்படியே காவல்துறை வந்து சுற்று போட்டு தூக்கிட்டு போச்சு. இப்போ அவன் குடிச்சிருந்தானா, அப்போ குடிகாரன் பேச்சு உண்மை விடிஞ்சா போச்சுங்கிறதுனால குடிகாரன் தான் உண்மையே பேசுவான். இப்போ அவன் அங்கே சிபிஐ விசாரணையை வந்து வேண்டான்னு சொல்கிறான்னா என்ன அர்த்தம்? நாங்கள் தாண்டா இந்த விஷயத்தை பண்ணோம், எதுக்குடா தேவையில்லாமல் சிபிஐ விசாரணை உள்ளே கொண்டாந்து போட்டு எங்களை இழிவுபடுத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். திமுக செய்த அடாவடி அக்கிரம செயற்பாடுகள் ஊழல் நிறைந்த ஆட்சியாக மருவி நிற்கிறத நான் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அறப்போர் இயக்கம் நடத்திய இந்த ஊழல் பட்டியல், ஊழல் எவ்வாறு நடக்கிறது என்பதெல்லாம் பறைசாற்றுவதற்கு ஒரு விளக்க கூட்டம் நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு முக்கியமான மூத்த வழக்கறிஞரை நேற்று நாற்காலி கொண்டு அடித்திருக்கிறது ஆளுங்கட்சி தரப்பினர். அப்போ இந்த கேடுகட்ட ஆட்சி மக்களிடத்தில் இனிமேல் எடுபடாது. நீங்கள் என்னதான் இனி பண்ணாலும் மக்கள் கழுவி ஊற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு நிறைய சாட்சிகளை நம்மளால் பேச முடியும். இப்போ வந்து தமிழக வெற்றிக் கழகம் இந்த படையை தொடங்கி இல்லை, இந்த படை விஜய் நினைக்கிற மாதிரி பாதுகாப்பை ஊர்ஜிதப்படுத்தி சரியாக பண்ணிடும் நினைக்கிறீங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நம்ம ஏற்கனவே என்ன பேசியிருந்தோம்னா, தலைவர் அவர்களே உங்களை பாதுகாப்பதற்கு ஒரு படை இருக்கிறது, மக்களை பாதுகாப்பதற்கு எந்த படை தேவை என்பதை நாம் சொல்லியிருந்தோம். இப்போ அதற்கான காலக்கெடுவை தலைவர் அவர்கள் நியமித்து விட்டார். என்னென்னா, மக்களை பாதுகாப்பதற்கு ஒரு படை. நிச்சயமாக நான் சொல்கிறேன், இவர்கள் முறையான பாதுகாப்பு பயிற்சியை பெற இருக்கிறார்கள். என்ன பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஆயுதம் இல்லாத ஆயுத பயிற்சி. இதில் தமிழர்களுடைய கலையான சிலம்பு பயிற்சிகள், பல வில்வித்தை பயிற்சிகளை இன்றைக்கு காவல்துறை ஓய்வு பெற்ற உயரதிகாரிகள். ஆனால் இன்னொன்னையும் நான் சொல்லிடுறேன், காவல்துறையில் பணியாற்றிவிட்டு கட்சிக்குள் வருகிறவர்களை கண்காணிப்பதற்கு ஒரு குழு வேண்டும். ஏன்னா அவர்கள் ஏற்கனவே காவல்துறையில் பணி செய்கிற போது எந்த மாதிரியான வேலைப்பாடுகளை செய்திருக்கிறார்கள், ஒவ்வொருத்தருடைய தனி மனிதனுடைய ஒழுக்கம், அந்த பயிற்சியாளர்களுடைய தனி மனித வாழ்வியல்,
அவர்கள் கடந்த காலங்களில் லஞ்சம் வாங்காமல், மக்களை துன்புறுத்தாமல், நேர்மையாக நடந்து கொண்ட அதிகாரிகளாக இருக்க வேண்டும். அந்த அதிகாரிகள் தற்பொழுது இருக்கிற உளவு பிரிவுக்கு தகவலை கொடுத்து விடவும் கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. இது நீங்கள் ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளை கொண்டு வந்து அதில் போட்டோம்னு சொன்னால் அவங்க வந்து உளவுத்துறையோட அட்டாச்சில் இருக்க மாட்டாங்க, அவங்க தனியாகவே நிற்பாங்க. காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர், இப்போ ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னே, தேவாரம் என்கிற ஒரு பொறுக்கித்தனமான ஒரு அதிகாரி இருந்தான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த 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 மாணாக்கர் கூட்டம், அவருடைய மாணாக்கர் கூட்டத்தில் தான் சைலேந்திர பாபு சைக்கிள் ஓட்டி அவர் வர்றாரு. தேவாரம் இன்னைக்கு வர என்ன சொன்னாலும் காவல்துறையில் நடக்குது. சைலேந்திர பாபு என்ன சொன்னாலும் இன்னைக்கு வர வந்து காவல்துறை கேட்குது. அப்போ ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கு இன்றும் உயிரோடு இருக்கிற இந்த காவல்துறை மரியாதை கொடுப்பதில் தயங்கவே இல்லை. அப்படி என்றால் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்திருக்கிற இந்த மூத்த காவல்துறை அதிகாரிகள் உளவு சொல்லுகிற வேலையை செய்துவிடக்கூடாது. உண்மையாகவே தலைவருக்கு விசுவாசமாக, மக்கள் மீது பற்று கொண்டவர்களாக, வருகிற படையை வழிநடத்தி செல்ல வேண்டிய பொறுப்புடையவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இது காட்டி கொடுத்து விடக்கூடாது. இதில் காட்டி கொடுப்பது இருந்தால் அவர்களை உடனடியாக தலைவர் அவர்கள் இனம் கண்டு அவங்கள விரட்டிடுறது தான் நல்லது. ஏன்னா எப்போதுமே இந்த ஊடுருவல் எல்லா இடத்துலையும் நடக்கும். ஒரு இயக்கம் வளர்கிற போது இந்த ஊடுருவலை தடுக்காமல் நாம் கடந்து செல்வோமே, ஆனால் அந்த ஊடுருவல் நம்மளை உருக்குலைய வைக்கும் என்பதில் தலைவர் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். ஆகையால் இந்த அதிகாரிகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அதிகாரியை நியமிக்க வேண்டும், ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதரை நியமிக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவருடைய கைபேசிகள் கண்காணிக்கப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. இது ஏன்னா படையை உருவாக்குவது பெரிதல்ல, நிறைய இடங்களில் துரோகங்கள் தான் வென்றிருக்கிறது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த துரோகங்கள் வென்று கொண்டு வருகிற நேரத்தில் இவர்களும் துரோகிகளாக மாறிவிடக்கூடாது. ஆகையால் தமிழக வெற்றி கழகம் மிக சிறப்பான மக்கள் இயக்கமாக மாற்றப்பட வேண்டுமானால் படைகள் தேவை. அந்த படைகளை வழிநடத்தக்கூடிய ஆளுமைத்தன்மை உண்மையாக இருக்க வேண்டும். களங்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது, கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி விடக்கூடாது. சுய மனித ஒழுக்கம் தேவைப்படுகிறது. இதில் பேசும்போது துரோகம், துரோகிகள்ன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துனீங்க. இப்போ சமீபத்தில் நடிகர் அஜித் அவர்கள் பேசிய கருத்து தான் மிகப்பெரிய அளவில் ஒட்டுமொத்த தமிழர்களையும் முற்று நோக்க வைத்தது. அஜித் அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, நான் ஒரு முறை இப்படித்தான் காரில் வரும்போது ரசிகர்கள்லாம் கை நீட்டினேன், கடைசி என் கையில் பிளேடை வச்சுக்கி ரத்தம் வந்தது. கூட்டங்களில் நம்ம ரசிக்கக்கூடியவங்க நமக்கு அன்பானவர்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க, நம்மளுடைய எதிரிகளும் இருப்பாங்கன்னு சொன்னது விஜய்க்கு ஒரு மறைமுகமான தகவல் தான். நிச்சயமா. அது என்னென்னா, மரியாதைக்குரிய இன்னைக்கு நடிகராக, பெரும் நடிகராக இருக்கக்கூடிய அஜித்திற்கு ஆயிரம் பாராட்டுகள். ஏன்னா அசாதாரண சூழ்நிலைகள் தமிழ்நாட்டில் அரசியல் சூழல் ஏற்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் அஜித் அவர்கள் தன்னுடைய சக நண்பனை, தன்னுடைய சக தோழனை அல்லது சக நடிகனை எந்த விதமான கீறல்களும் எந்த விதமான துன்பியல்களும் வந்துவிடக்கூடாது என்பதிலே பக்கபலமாக நின்று உனக்கு பக்கத்தில் அருகில் நான் நிற்பேன், நீ களத்தில் வென்றுவா, எப்படி புறநானூற்று விதிகள் சொன்னதோ அதை போல நீங்கள் எப்போதுமே ஒரு மாபெரும் தலைவன் பக்கத்தில் இருப்பான். பிடல் காஸ்ட்ரோவிற்கு பக்கத்தில் தான் எர்னஸ்டோ சேகுவேரா இருந்தான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இனமானத்துடைய தேசிய தலைவனுக்கு பக்கத்தில் தான் எங்கள் பொட்டு இருந்தான். வீரபாண்டிய கட்டபொம்மன் காலகட்டத்திலேயே அவனுடைய தம்பியான ஊமத்துறை வீரபாண்டியனுக்கு துணையாக நின்றான். மருது சகோதரர்களுக்கு பெரிய மருதுவிற்கு சின்ன மருது இருந்தான். வேலு நாச்சியாருக்கு குயிலி இருந்தார்கள், வீரப்பனாருக்கு சேத்துக்குழி இருந்தார். இது உலக வரலாற்றின் நியதிகள். ஆகையால் விஜய்க்கு பக்கத்தில் இன்னைக்கு அஜித் இருக்கிறார் என்கிற பெரிய ஒரு மாபெரும் சக்தி உடன் இருக்கிறார் என்கிற இந்த பறைசாற்றும் வார்த்தைகள் நம்மை பரவசப்படுத்தி இருக்கிறது. ஆகையால் தளபதி விஜயை ஆதரிக்கிறார் என்றால் தமிழகம் மிகச்சரியான பாதையில் நகரத் தொடங்கியிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு. தன்னுடைய சக நண்பனுக்கு அவர் அறிவுரை சொல்ல, நீங்கள் சொன்னதைப் போல கையை நீட்டினேன் கத்தி கிழித்தது என்பதைப் போல நீங்களும் உண்மையாக இருக்க வேண்டும். மட்டுமல்ல, உங்களை நம்பி வருகிறவர்கள் உங்களோடு இருப்பார்களா, அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை தீர்மானித்து அடையாளப்படுத்தி நீங்கள் இயக்கத்தை கொண்டு போக வேண்டும் என்கிற அடிப்படையில்
இன்றைக்கி அஜித் அவர்கள் இந்த வார்த்தை நிறைய பேருக்கு புளியை கரைச்சிருக்கு தெரியுமில்ல. துணை முதலமைச்சருக்கு புளியை மட்டும் கரைக்கல, குடலையே கலக்கியிருக்கு. என்ன, நாமளும் நடிகர் தானே, நாமளும் திரைத்துறையில் இருந்து வந்தவர் தானே, நம்மை இறுதியாக்க பார்க்கிறார்கள் என்று இதயம் துடித்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு இது மிகப்பெரிய சவுக்கடி, மிகப்பெரிய பின்னடைவு. ஆக அஜித் அவர்கள் இன்றைக்கு விஜயை ஒரு கணம் உயர்த்தி பிடித்திருக்கிறார் என்றால் இரு உள்ளங்களும் உண்மையாக இருக்கு, இரு உள்ளங்களும் இந்த மக்களை நம்பி காத்திருக்கு. ஆகையால் அஜித் அவர்கள் இன்றைக்கு விஜயை கரம் கோர்த்திருக்கிறார் என்றால் லட்சோப லட்சம் தொண்டர்கள், இரு தொண்டர்களும் கைகோர்த்து இணைந்து தேர்தல் களத்தில் பணியாற்றுவதற்கான காரணத்தை இன்றைக்கு அஜித் அவர்கள் அழகாக கற்பித்திருக்கிறார்கள் என்றால், அஜித் நீங்கள் சரியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஆலோசனைகளை, உங்களுடைய அறிவுரைகளை தமிழக வெற்றிக் கழகம் கேட்க வேண்டும், உணர வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஓகே சார், அதே நேரத்தில் ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசினார். இப்போ அந்த அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது, எஸ்ஐஆர், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பற்றி ஆலோசிக்கணும்னு சொல்லி அதை வர சொல்லியிருந்தாங்க. அதில் குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேக்காவும் கலந்துக்கல. அதற்கு ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் பயந்தாங்கோழிகள், யாருக்கோ பயந்துக்கிட்டு வரல அப்படின்ற அர்த்தம் எதை குறிக்கிறது? 18 கட்சிகள் கலந்து கொள்ளலாம். இது அரசாங்கம் நடத்திய கூட்டம் அல்ல. இது தனிப்பட்ட ரீதியில் திமுக திருட்டு கும்பல் நடத்திய கூட்டம். அதில் போய் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயமோ அவசியமோ கிடையாது. ஒன்று, ஏன் அனைத்து கட்சி கூட்டம்? இதை எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா? எதிர்க்கிறீங்க. நீங்கள் ஏன் எதிர்க்க வேண்டும்? அப்போ பீகாரில் நடைபெற்ற சம்பவத்தை போல தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறதா? செத்தவனுக்கு வாக்கு இருக்கா? டிசிவில் உருவாவதற்கு முன்னாலேயே அவனுக்கு வாக்கு உருவாக்கி விட்டீர்களா? எத்தனை பேருக்கு எத்தனை வாக்கு வச்சுருக்கிறீங்க? ஒருத்தர் 3 தொகுதியில் ஓட்டு போடுறதுக்கு மாதிரி பண்ணி வச்சுருக்கிறீங்களா? ஒரே குடும்பத்தில் பீகாரை போல் 88 பேரை சேர்த்துருக்கிறீங்களா? இல்லை ஒரே குடும்பத்தில் ஒரு கிழவி மட்டும்தான் இருந்துச்சு, அந்த கிழவி அண்மையில் தான் செத்து போச்சு, அதுக்கு வாரிசே இல்லை, அதன் பெயரில் வாரிசை ஒரு 15 உருவாக்கி வச்சுருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் 18 வயது பூர்த்தியாகாத பச்சிளம் குழந்தைக்கும் வாக்கு சேகரித்து விட்டீர்களா? இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் இருக்குல்ல. அப்போ நீங்கள் தாராளமாக மனமும் தேர்தல் கமிஷன் முறையாக, தேர்தல் கமிஷன் உண்மையாக எல்லா வாக்காளர் பட்டியலையும் சரி செய்யுங்க. வெளிநாடுகளில் இருப்பவர்கள் வெளிநாடுகளில் வாக்கு செலுத்தலாம் என்கிற விதியை நீங்கள் தான் உருவாக்கி வச்சுருக்கிறீங்க. அது எவ்வளவு பேர் பட்டியல்? இன்னொன்று தெரியுமா? விஜயினுடைய இந்த பயங்கரமான அரசியல் நுணுக்கங்கள் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய தமிழக இளைஞர்கள் மட்டுமல்ல, தமிழர்கள் இன்றைக்கு வெளிநாடுகளிலிருந்து புறப்பட்டு வந்து வாக்கு சேகரிப்பதற்கு தனி விமானங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று விஜய் முடிவெடுத்து கொண்டிருக்கிறதாக நமக்கு செய்தி. அங்கிருந்து ஃப்ளைட்டில் வர மாதிரி எல்லாருமே 20 லட்சம் பேரை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர போகிறார்கள் என்கிற செய்தி இருக்கிறது. இது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்க காத்திருக்கிறது. ஒன்று. இன்னொரு செய்தி நான் உங்களுக்கு முக்கியமானது சொல்லணும். விஜய் இப்பொழுது முன்னெடுத்திருக்கிற இந்த அரசியல் பயணம் என்பது எவரும் செய்யாத அரசியல் பயணம், யாரும் தொட முடியாத அரசியல் பயணம். வழக்கில் ஒருவன் சம்பந்தப்பட்டு இருக்கிறான், அவன் தனது கட்சிக்காரன் என்றால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் படைதான் அதை போய் எதிர்கொள்ளும். தமிழக வெற்றி கழகத்தின் குடும்பத்தில் ஒருவருக்கு அழிக்க முடியாத நோய் வந்திருக்கிறது என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் மருத்துவர் படை அங்கே முகாமிடும். இதெல்லாம் யாருமே செய்யலை, இதெல்லாம் செய்ய போகிறாங்க. ஆக ஒரு மாற்று அரசியல் சக்தியை உருவாக்குவதற்கான காலத்தை தலைவர் விஜய் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் பெரும் மகிழ்ச்சியோடு, சொல்ல முடியாத மகிழ்ச்சியோடு இந்த தடத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதில் தமிழகம் வெற்றி காணப் போகிறது என்பதற்கு சான்றுகள். அதே போல் நீங்கள் சொன்னீங்க, இந்த ஆர்எஸ் பாரதியெல்லாம் ஒரு ஆளுன்னு நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. சாதி வெறி பிடித்தவன் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவை எவ்வாறெல்லாம் அவர் வசைபாடி இருக்கிறார் என்பது கடந்த கால வரலாற்று குறிப்புகளில் இருக்கிறது. அவர் தான் சொன்னார், கீழ்ஜாதியினருக்கு திமுக போட்ட பிச்சையில் நீதிபதியாக வந்தவர் பேசினவர் தான் அவர், மறந்துடக்கூடாது. அவர் சொல்கிறாரு, பயந்தாங்குழியில் நீங்கள் தான் பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க. புரியுதுங்களா? எங்கள் அரசு சார்பில் ஒரு கூட்டம் நடத்துங்க பார்ப்போம். இது அரசு சம்பந்தப்பட்டது.
தேர்தல் கமிஷன் என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசினுடைய ஒரு துறை. அந்த துறைக்கு உத்தரவிடுவது நீங்கள் அல்ல, அந்த துறை உங்களை கண்காணிக்கும், ஒவ்வொரு கட்சியையும் கண்காணிக்கும், என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை கண்காணிக்கும். அதுக்குள்ளே நிறைய ஊடுருவல் இன்னைக்கு இருப்பதாக பேசப்படுகிறது. ஆர்எஸ்எஸ் மற்றும் பஸ்ரங் தள் போன்ற அமைப்புகள்லாம் தேர்தல் கமிஷனை வழிநடத்துகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி நடத்தினால் அதைவிட வேறு அவமானம் இந்தியாவிற்கு வேறு எதுவும் இல்லை. நடுநிலையோடு செயல்படுகிற அந்த அமைப்பு எல்லாவற்றையும் கண்காணிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏன்னா இந்த தேர்தல் அட்ராசிட்டியில் இவங்க என்ன பண்ணுவாங்கங்கிறது நம்மளுக்கு நன்றாகவே தெரியும். ஓட்டு போடாதவர்களை போட வைத்தவர்களையே போட வைப்பது. புரியுதுங்களா? இழுத்து கொண்டிருக்க உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற வயோதிகர்களை தானில கொண்டு வந்தாவது கைரேகை பதிய வச்சு கொண்டு போவான். அவன் என்ன யோசிக்கிறானோ அந்த சின்னத்தில் ஓட்டு போடுவான். அது திமுக காரனுக்கு தான் அது பொருந்தும். கடைசியாக தேர்தலெலாம் முடிஞ்சு கடைசியாக ஒரு 5 நிமிஷத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 464 ஓட்டு இன்னும் போலாகலை, ஓகே, பேரம் பேசுவாங்க தெரியுமா? உனக்கு பாதி எனக்கு பாதி, நம்மளே குத்திடுவோமா? இந்த அல்ட்ராசிட்டியை செய்யக்கூடியதும் திமுக தான். ஆகையால் தான் தேர்தல் கமிஷன் இன்றைக்கு தேர்தல் அந்த வாக்காளர் விரைவு பட்டியலை, திருத்த பட்டியலை, இப்போ நான் ஒரு தேர்தலில் வாக்களிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், மறு தேர்தலில் வாக்களிப்பதற்கு எனக்கு நேரம் இருக்குது, நான் போகணும்னு ஆசைப்படும் போது இவனுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? உள்ளூருக்குள்ளே இவன் திமுகவுக்கு எதிரி, அந்த ஓட்டை நீக்கிரு, அவன் வரல தூக்கிரு. உங்களுக்கு புரியுதுங்களா? இவன் அண்ணா திமுகக்காரன், இவன் இப்போ தமிழக வெற்றிகள் புதுசாக வந்திருக்கான், இவனுக்கு ஓட்டு இல்லாமல் பண்ணிடு. வேட்பாளர்கள் யாருன்னு இப்போ ஒரு வியூகம் இருக்கும். எடுத்துக்காட்டு ஒரு தொகுதின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி திருவொற்றியூர் தொகுதியில் யார் போட்டியிட போகிறா? தமிழக வெற்றி கழகம்னா ஒரு தோரணை தெரியுமில்ல, இவனை தான் நிப்பாட்டுவாங்க அப்படின்னு தெரியுமில்ல, அவனுடைய வேட்பாளர் பட்டியலை போய் பார்த்தீங்கன்னா அவன் பேர் இல்லாமல் பண்ணிடுவாங்க. இந்த நுணுக்கமெல்லாம் செய்யக்கூடியது திருட்டு மாடல் ஆட்சி 2.0ன்னா அதுதான். ஆகையால் இதெல்லாம் கண்காணிக்கணும். இன்னொன்று, தேர்தல் கமிஷன் மிக முக்கியமான ஒரு விஷயம் கண்காணிக்கப்பட வேண்டும். திமுகவின் அனுதாபிகளாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் போய் இந்த வாக்கு விவரங்களை நடைமுறைப்படுத்தக்கூடாது. எந்த கட்சியும் சாராதவனாக இருக்கணும், அவன் இதுவரை இந்த கட்சிக்கு தான் நான் வாக்களிக்கணும்னு தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட அதிகாரிகளை நியமிக்க வேண்டும். இல்லை என்றால் சிறப்பு தகுதி பெற்ற பொதுவான நடுநிலைமையான மனிதர்களை தேர்தல் கமிஷன் கண்டு அங்கீகரிக்க வேண்டும். அவர்களுக்கு முறையான பயிற்சி இப்போவே கொடு. அவங்க தேர்தல் காலத்தில் தேர்தல் கமிஷன் பக்கம்தான் நிற்பாங்க அப்படிங்கிறத உருவாக்கணும் முதல்ல. இல்லைன்னா இந்த நாடு கேடுகட்ட நாடாக குட்டிச்சோறாகி போய்விடும். நேற்று நடத்திய இந்த திமுக நடத்திய இந்த எஸ்ஐஆர் விஷயத்தில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை, கட்டாயமும் கிடையாது. அது போலித்தனமானது. போலியவாதிகள் கலந்து கொண்டிருப்பார்கள், பொய்யர்கள் கலந்து கொண்டிருப்பார்கள், ஏமாற்றுபவர்கள் கலந்து கொண்டிருப்பார்கள், கொள்ளையடிப்பவர்கள் கலந்து கொண்டிருப்பார்கள், கோமாளித்தனம் செய்யக்கூடியவர்கள் கலந்து கொண்டிருப்பார்கள். ஆகையால் இது அரசு நடத்தினால் உரிய அங்கீகாரத்தோடு தமிழக வெற்றி கழகம் கலந்து கொண்டிருக்கும். இது ஏமாற்றுகிற வித்தை. இப்போ உச்சநீதிமன்றம் போகிறாங்களா? போங்க. எதுக்காக நீங்கள் உச்சநீதிமன்றம் போகிறீங்க? அண்ணன் ஆம்ஸ்டாங் வழக்கிற்கு நீங்கள் உச்சநீதிமன்றம் போயிட்டுருக்கிறீங்களா? அது அந்த மாதிரியா? சிபிஐ விசாரணையே வேண்டாம்னு சொல்கிறீங்களா? அதே போல் இன்றைக்கி தேர்தல் நடைமுறை, இந்த தேர்தல் விதிமுறைகளை மாற்றுவதற்கு அல்லது தேர்தல் வாக்காளர் கணக்கெடுப்பு முறையை மாற்றுவதற்கு போய் தடை விதிக்க போகிறீங்களா? அப்படி என்றால் இங்கே ஏதோ ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் நடந்திருக்கிறது என்று பொருள். உடனடியாக தமிழக வெற்றி கழகம், அதனுடைய தொண்டர்கள், அவரவர் உள்ளூர்களில் இருக்கிற வாக்காளர்கள் சரியாக சேர்க்கப்பட்டிருக்கிறதா? 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களை சேர்த்திருக்கிறார்களா? ஏற்கனவே இருந்த வாக்காளர்களை யாரையெல்லாம் நீக்கியிருக்கிறார்கள்? எதற்காக நீக்கியிருக்கிறார்கள்? இறந்தவர்களுடைய பட்டியல் என்ன? அவர்களுக்கு வாக்குரிமை ரத்தாகிவிட்டதா என்றெல்லாம் கண்காணிக்கக்கூடிய வேலையை தளபதி விஜய் அவர்கள் போர்க்கால தந்திர அடிப்படையில், இன்னும் ஒரு 4 மாதம் தான் இருக்குது, உடனடியாக களத்தில் இறங்கி இதை கண்டுபிடித்து உரிய நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு உங்களால் மட்டும்தான் முடியும். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பதில் தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.